வணக்கம் வணக்கம் US77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க எங்களுக்கு. முருதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நாங்கள் இந்த கோயிலுக்கு புறப்படும் போது என்ன அதிசயம் ஏது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதாவது முருதீஸ்வரர் பார்க்கணும் ரொம்ப நாளாக, அதாவது சன் டிவி சீரியலில் ஒரு முருதீஸ்வரர் கோயிலை பற்றி போட்டிருந்தாங்க. அப்போ இருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைகள். அவருக்காக காணிக்கையெல்லாம் முடிஞ்சு வச்சு ஒரு வருஷம் போகலாம், இந்த வருஷம் போகலாம் அப்படின்னு ஒரு 3 வருஷமாக இந்த கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் ஒரு நடைமுறையில் இருந்தது. ஆனால் போகவே முடியல. இதுக்கு சரியான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த வருடம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் முருதீஸ்வரரை ரொம்ப அருகில் நின்று கிட்ட நின்று எவ்வளோ சலிக்க பார்க்க முடியுமோ நான் பார்த்தேன். அதே மாதிரி நீங்கள் லைவ்லேயும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய லைவில் பாருங்கள். முருதீஸ்வரர் கோயிலேருந்தே உங்களுக்கு லைவ் போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். டவர்லேருந்து போட்டேன். அதாவது அந்த டவர் மீன்ஸ் அந்த கோபுரம், அதாவது உலகத்திலே 2வது உயரமான கோபுரம் முருதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. இந்த ரயில் பயணங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து மங்களூருக்கு போனோம். மங்களூர்லேருந்து முருதீஸ்வரர் ட்ரெயினை லிங்க்கு எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் இங்கேருந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் என்னென்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா அந்த மாதிரி போங்க, இல்லை உங்களுக்கு டூர் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் டூர் அரேஞ்ச். ஆனால் போகிற வழியில் இந்த ட்ரெயின்லங்க 2 பக்கமும் பச்சை பசேல்னு, என்னத்தை சொல்ல, நான் இன்னும் கேரளாக்குள்ளே போயிட்டோனோ அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா ஃபுல்லாக கேரளாக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் முருதீஸ்வரர் போகிற வழியில், அதாவது மங்களூர் டு முருதீஸ்வரர் போகிற வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் போனது சம்மர் டைமில் இப்போ போனதுனால எங்களுக்கு ரொம்ப அனலாக தான் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த பசுமையாக பார்க்குறதுக்கு கிளியராக இருந்தது. ஒரு வேளை மழை டைமில் போயிருந்தால் நம்ம ஜன்னல்லாம் சாத்திருக்கணும், சாரல் அடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரினால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டோனோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் என்னென்னா, இந்த வெயில் தாங்க முடியல, அவ்வளோ வெயில் கொடுமையாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, இந்த இயற்கை காட்சிகளில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது முருதீஸ்வரர் அருளாக. ரொம்ப அதிசயங்கள்லாம் நடந்ததுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ, நான் முருதீஸ்வரர் பயணம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்டு வரைக்கும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உங்களுக்காக வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன், பாருங்கள். நாங்கள் போனது எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் தான் புக் பண்ணி போனோம். ஏசி கோச் கிடச்சிது எங்களுக்கு. அங்கே போய்ட்டு மாறிக்கணும். அதாவது எப்படின்னா, முருதீஸ்வரர் டு மங்களூர் டு முருதீஸ்வரர் ஏசியிலே கோச் கிடச்சிது. அதை உடனே மாற்றிக்கணும், ஏன்னா வெயில் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. உள்ளே போனால் இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் ஃபுல்லாகவே எப்படின்னா, நிலமும் வயலும் நிலமும் அவ்வளோ அருமையான காட்சியை நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னா, கடவுளுக்கு பிடிச்ச ஊர் அப்படின்னு சொல்லுவான்ல கேரளாவை, அதே மாதிரி தாங்க இந்த ஊரும் இருந்துச்சு எங்களுக்கு. நான் கர்நாடகானா, நான் பெங்களூரோடு நான் போயிருக்கேன். நான் இது வரைக்கும் இங்கெல்லாம் வந்தது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கேன். அதே மாதிரி ட்ரெயினில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது இதுதான். ஓகே, பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். எங்கள் மாமனார் உட்காந்துருக்காரு. அதாவது எங்களுக்கு அந்த டைமுக்கு நாங்கள் ரூம் கிடைக்குமான்னு பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராசஸ்லேயே இருந்து, என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, நான் எல்லாருமே இது 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணது. ஆனால் அவங்க எப்படின்னா, எங்கள் மாமியாருக்கு இந்த கோயில் பார்த்தே ஆகணும்னு ஒரே இது. ஏன்னா ஒரு 3 டைம்ஸாக என் பொண்ணுக்கு சோகமாக ஆயிட்டாங்க. ஏன்னா வந்த டயர்டு, என்னோடய அலப்புறை வேறு. 3 வருஷமாக அப்படி போகணும்னு கட்டானதுனால எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ரூமில் ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம், இந்த வாக்கபிள் தூரம் தான். வந்த உடனே எங்களுக்கு அந்த கோபுரமும் ஈஸ்வரனை பார்த்த உடனே, ஆஹா ஐயா, உன்னை பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கண்ணில் தண்ணி தேங்கிட்டு பார்த்தோம். உண்மையிலே முருதீஸ்வரா, எல்லாரையும் காப்பாற்று, எங்களுக்கு உன்னோட அருள் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்குன்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு நான் கோயில் வாசலில் கும்பிட்டு நாங்கள் அப்படியே வந்தோம். ஆர்ச்சியை பார்த்துட்டு விநாயகரை கும்பிட்டு அப்படியே இதாங்க முன் ஆர்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. நாங்கள் வேகமாக
ஆட்டோவிலே வந்ததுனால இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. இப்போ நான் கோயில்கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் வேர்ல்டுலே செகண்ட் டவர். அதாவது டவர் மீன்ஸ் ஃபுல் பெரிய கோபுரம். இது எத்தனை அடினாலாம் நான் விசாரிக்கலை. ஆனால் 18 மாடி நாங்கள் உள்ளே போனோம். அந்த இதில் லிஃப்ட்டில் உள்ளே போனோம். 20 ரூபா தான் நாங்கள் பே பண்ணோம். ரொம்ப ஈஸியாக நாங்கள் பார்த்துட்டோம். எப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இல்லாட்டி நம்ம வெயில் பார்த்தோம்னா கொஞ்சம் லேட்டாக போனால் ரொம்ப கூட்டத்தில் நம்மளால் போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் ஃப்ரீயாலாம் பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ நெருக்கடியாக இருந்தது. ஆனால் நாங்கள் என்னமோ ஒரு ஐடியா, எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த டைம் போங்க, லன்ச் ஹவர்ஸில் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போனோடனே எங்களுக்கு முருதேஸ்வரர் அருள் கிடச்சிது. அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே டவர் உள்ளே போயிட்டு, டவரில் இருந்து உங்களுக்கு வீடியோலாம் நான் எடுக்கலை, அதெல்லாம் லைவாக போட்டிருந்தேன். அந்த லைவ் வீடியோ நான் என்னோடய இதில் இருக்க பார்த்துங்க. முருதேஸ்வரர் டவர்லேருந்து லைவ் எடுத்திருந்தேன். கீழே இறங்கி வந்து பீச் ஓரமாக நான் லைவ் எடுத்திருந்தேன். இது வந்து இந்த முருதேஸ்வரர் டெம்பிள் எப்படி உருவாச்சு, இதுக்குள்ளே பேக்ரவுண்டு கதைகள்லாம் அங்கே உள்ள மேலே, அதாவது முருதேஸ்வரர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலைக்கு கீழே இந்த குகைக்குள்ளே மாதிரி வச்சு இந்த மாதிரி அங்கே ஒரு குட்டி குட்டி ஸ்டாச்சுலாம் வச்சு அந்த கதை அம்சம் பொருந்திய அந்த பின்னாடியும் பேக்ரவுண்ட்லேயும் வாய்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ராவணன் வந்து இந்த மாதிரி தவம் இருந்தார், அப்புறம் இந்த மாதிரி ஆத்மலிங்கம் கிடச்சிது, அதில் இந்த லிங்கத்தை அவர் இங்கே பிரதிஷ்டை பண்ணாமல் எடுத்துன்னு போகலான்னு நினச்சார். அப்போ பிள்ளையார் வந்து மாடு மேய்க்கும் சிறுவனா வந்து அவர் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவார். அதனால் அந்த லிங்கத்தை கீழே வைக்காமல் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவர் குளிக்க போனார். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அதான் அவர் தான் இப்போ பிள்ளையார் தான் இருக்கார் நம்மளுக்கு எல்லாமே. அவர் என்ன பண்ணிட்டார், நான் கீழே வச்சிருவோம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அது வர்றதுக்குள்ளே அவர் கீழே வச்சிடுறாரு. அதனால் இங்கே வந்து அந்த லிங்கம் அசையாமல் இங்கே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராவன் வந்து எப்படிலாம் ஒரு தவத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே இப்போ சிற்பம்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோவும் தத்ரூபமாக இருந்தது. என் பேத்தி, நாங்கள் பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு வந்தோம். உள்ளே இதெல்லாம் மேலே ஏறி போகிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு ட்ராவல்ஸ் என்ன புக் பண்ணி மேலே ஏறிக்கிங்க. ஏன்னா காரு இருந்தால் தான் நல்லது. காரு 2 வீலர் தான் மேலே ஏற முடியும். ரொம்ப ஸ்லோப் அதிகம், ரொம்ப ஹைட்டில் இருக்கார் இவர். அதாவது அந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் போகும்போது என்ன செய்கிறீங்கன்னா, கீழேயே நீங்கள், அதான் நாங்கள் ட்ரெயினில் போனதுனால எங்களுக்கு, நீங்கள்லாம் வந்து ஓன் ட்ராவல்ஸில் போனீங்கன்னா அதில் அப்படியே நேராக அங்கே ஸ்டாச்சு வரைக்கும் போயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு வந்து ரூமில் இருந்து நாங்கள் முருதேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்ததுனால மேலே ஏறத்துக்கு முடியல. அதனால் நாங்கள் நடந்தே மேலே ஏறினோம். நானே, எங்கள் வீட்டுக்காரையும், பொண்ணு, பேத்தி எல்லாம் நடந்து போனோம். அதனால் எங்களுக்கு தெரியல. ஆனால் உள்ளே எல்லாமே அந்த ஸ்டாச்சுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு ஒரு 20 ருபீஸு. அதேமாதிரி கீழே அந்த 18 மாடி அந்த இதான் கோபுரத்துக்குள்ளே போய் அந்த லிஃப்ட்டில் போகிறதுக்கு சின்னவங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா. ஓகே, ரீசனபிள் ரேட் தான். ஓகே, அதெல்லாம் டெய்லியும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் கூட்ட நெரிசல்லாம் போகாமல் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லன்ச் இடைவேளையில் போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி சாப்பாடுலாம் ஓகே, அங்கே கிடைக்கிற சாப்பாடு எல்லாமே ஓரளவுக்கு நார்மல், ஒன்றும் பெரிய அளவில் சொல்ல முடியாது, ஓகே நார்மல், அவ்வளோதான் அப்படின்னு. இந்த ராவணேஸ்வரரோட சூப்பரான ஸ்டாச்சுலாம் அங்கே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க உண்மையிலே. உள்ளே போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு வாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே நான் நேர்லேயே ஒன்றும் தத்ரூபமாக இந்த வீடியோ எடுக்கணும்னு எடுத்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. நேரில் போய் நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்கணுன்றதுக்காக நின்று நிதானித்து கூட்டம்லாம் போகட்டுன்ட்டு ஒரு சிற்பத்தையும் எடுத்தேன். என் பேத்தி வேறு குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா, ஏன் சிவன் வந்திருக்காரு, ஏன் பார்வதி பார்த்து பயப்படுறாங்க, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அதாவது கோயிலுக்கு ஒரு மாதிரி தல வரலாறுன்னு இருக்குங்க. ஆனால் இந்த கோயிலோட வரலாறு வந்து எனக்கு அவ்வளோவா அங்கே பிடிபடலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், அவர் பிள்ளையார் வந்து அந்த லிங்கத்தை காப்பாற்றி கொடுத்ததா சொல்கிறாங்க. எப்படின்னா, அவர் குளிக்க போகிறதுக்குள்ள அந்த லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து விநாயகராக தெரிகிறாங்க. விநாயகர் வந்து நமக்காக எப்பயுமே செய்கிறவர் தானே, காவிரியே நமக்கு பக்கம் திருப்பி விட்டவர்ல. அதனால் அவர் நமக்காக பண்ணியிருக்காரு. அவர் வந்து பண்ணதில் அவர் கீழே வச்சுட்டோன்னே அந்த ஆத்மலிங்கம் வரலை. ஆனால் அந்த ஆத்மலிங்கம் அங்கே இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் எடுத்து காட்டுறேன். வீடியோ எடுக்கக்குள்ளேயே அப்படியே வந்தது.
அதுக்கும் பூஜையெல்லாம் பண்ணி பிரசாதம்லாம் வச்சு பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப தூய்மையாக, ரொம்ப வரக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸில், அதாவது ரொம்ப வெளியூர்லேருந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லா வசதி செஞ்சு தராங்க. நல்லா இருக்குது உண்மையிலே. இவ்வளோ சுத்தமாக கடல் ஓரத்தில் இப்படி ஒரு கோயில் நான் பார்த்தது இல்லைங்க. ரெண்டாவது அவ்வளோ நல்லா இருக்குங்க உண்மையிலே. முருதீஸ்வரர் அப்படின்ற அந்த பிரம்மாண்டத்துக்கு அங்கே உள்ள எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்க வேண்டிய இடம். நிறைய பேர் நிறையா வீடியோ போட்டிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஆனால் உண்மையிலே எங்களுக்கு பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி பார்த்த மாதிரி இல்லை. நாங்கள் அந்த டைமிங் கரெக்டாக உள்ளே போனோம், கரெக்டாக எங்களுக்கு கிடச்சிது. ராமணேஸ்வரம் தவம் இருக்கிற இந்த ஸ்டாச்சு. என் பேத்தி ஒன்று இதெல்லாம் கேள்விக்கேன், இவருக்கு இவ்வளோ கைகள், இவருக்கு இவ்வளோ தலை இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தா. அப்புறம் ஒரு தலையாக அவர் அந்த தவத்தோட பலன் கிடைக்கிறதுக்காக ஒரு தலையெல்லாம் அறுத்து போடுவார். அதெல்லாம் இங்கே இருக்குது. அந்த இதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு அங்கே ரொம்ப உடனே சிவன் அவர் தலையை அறுத்து வைக்கிறத பார்த்துட்டு சிவன் தாங்க முடியாமல் ராவணேஸ்வரருக்கு காட்சி தராரு. இந்த ஸ்டாச்சு இதெல்லாமே இங்கே சிற்பம் அழகாக இருக்குது. ட்ராயிங்லாம் கிடையாது, சிற்பம் அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலே. அப்படியே அந்த புருவங்கள்லாம், கண் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அந்த அந்த இடத்துல அந்த ராவணன் இந்த ஒர்க் அப்படியே லைவாக நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் நேரில் ஏதோ இது வரைக்கும் முருதீஸ்வரர் போகாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு போகணுன்னு ஆர்வம் இருந்தாவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒன்று தத்ரூபமாக. அது பாருங்கள், இவர் நம்ம நாரதர் சொல்ல வந்துட்டார் விநாயகர்கிட்ட. இந்த மாதிரி ராவணேஸ்வரன் தவத்தில் சிவன் காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சூப்பராக அதுவும் தத்ரூபமாக இருந்தது. விநாயகரோட சூப்பராக அதுக்கு ஒரு சேரு, மோதங்கள்லாம் வச்சு அப்படி ஒரு அதுக்கப்புறம் மாடு மேய்க்க சிறுவனாக விநாயகர் மாறி வர்ற இடம் இது. நான் குளிச்சுட்டு வரேன், இந்த ஆத்மலிங்கத்தை நீ வச்சுருக்கணும். ஜோதிலிங்கமாக ஆத்மலிங்கமாக, ஐயோ மறந்துட்டேனே. சரி, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா உண்மையிலே இதெல்லாம் ஒரு தத்ரூபமான காட்சி. அதுக்கப்புறம் இந்த டவர் மட்டும் என்னால் மறக்க முடியலைங்க. கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து இந்த டவரை அப்படியே வீடியோ எடுத்தேன். ஃபுல் வியூவாக எடுக்கணும்னு எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலே. நம்ம தேசத்தில் இப்படியெல்லாம் ஒரு கோயில் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது பாருங்கள். நீங்கள் நிறையா யூடியூப்பில் இதை பார்த்துருந்தாலும் நான் போட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் முருதீஸ்வரருக்கு போயிட்டு வந்த அனுபவத்தையும் எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஊரை விட்டு வர்றதுக்கே மனசு வரல. ஏன்னா சாயங்காலம் ஆக ஆக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த டவரில் லைட்டிங்லாம் பக்காவாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் எடுத்தார். நான் அதை இது கூட ஆட் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.